என் அருகில் வந்தவரே, தம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, தம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, இயேசுதா யார் வந்தது? இக்கத்தில் யார் வந்தது? வேதனையில் யார் வந்தது? துக்கத்தில் யார் வந்தது? யார் வந்தார்களே இல்லையோ, இயேசு வந்தார். இயேசு வந்தார். நம் பக்கத்தில் இயேசு வந்தார். நம்முடைய பிரச்சனை தீர்க்க இயேசு வந்தார். வியாதியை சுகமாக்க இயேசு வந்தார். வேதனையை மாற்ற இயேசு வந்தார். இருபத்தி கொண்டு உண்மை தேவன் நம்மோடு கூட மாதமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார். வருஷம் முழுமையே நம்மோடு இருக்க போகிறார். இருக்கின்ற காலமெல்லாம் நம்மோடு தேவன் இருக்க போகிறார். ஆண்டவரே, நீர் இருந்தீரையா, என்னால் சொல்ல முடியும். நீர் இருந்தீர் ஆண்டவரே. என்னால் ஆண்டவரே ஊர்ஜிதமாய் சொல்ல முடியும். என்னோடு இருந்தீரப்பா. என்னோடு இருந்தீர் சொல்லுங்க. இந்த மாதம் முழுமை இதுவரைக்கும் என்னோடு கற்றவர் இருந்தீங்க. என் கூடவே இருந்தீங்க தகப்பனே. என் பிரச்சனையை ஆண்டவரை கவனித்து கூர்ந்து வார்த்தையா பிரச்சனையை
யோசிக்கிறீங்களா? தேவன் எங்கோ இருப்பது போல உலகம் யோசிக்கிறது. நம் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற பிரச்சனையை மாற்ற உங்களோடு கூட இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கண்ணீரை ராஜாவாய் ஆக்கினார் அதிசயம். கண்ணீரை ராஜாவாய் ஆக்கினார் அதிசயம். பெரும் தண்ணீரை ராஜரசமாய் மாற்றினார் அதிசயம். பெரும் தண்ணீரை ராஜரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். சொல்லுங்க. அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கலை இரண்டாக விளங்கினார் அதிசயம். செங்கலை இரண்டாக விளங்கினார் அதிசயம். புயல் காற்றை தான் ஆணையாலே அடக்கினார். எல்லாத்தையும் மாற்றவல்லவர். சொல்லுங்க. புயல் காற்றை தான் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடனுக்கும் செவிடனுக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடனுக்கும் செவிடனுக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆவியானே என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஆவியானே என்னையும் உயர்த்தினார் அதிசயம். என் மீது நேசக்கரம் நீக்கினார் அதிசயம். என் மீது நேசக்கரம் நீக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எங்கோ இல்லை, உங்களுக்குள்ளவே இருக்கிறார். இந்த பிரச்சனை யாருக்கு தெரியுதோ தெரியல, இயேசுவுக்கு நன்றாக தெரியும். ஒரு வியாபாரம் ஒருவருக்கும் புரியாம இருக்கலாம், இயேசுவுக்கு நல்லா புரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். என் வேதனை யாருக்கும் தெரியலையே, என் பலவீனத்தை எவ்வளவு சொன்னாலும் புரியாம இருக்கிறாங்களே. உள்ளே ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். எல்லாருக்கும் புரியும். பதில் கொடுக்க வல்லவர் அவர். பிரச்சனையை தீர்க்க அவர் போதுமானவர். கலக்கம் அடையவே கூடாது, குழப்பம் அடையவே கூடாது. ஆண்டவர் ஆராதிப்பதில் இன்னும் கவனமா இருக்கணும். நாட்கள் போக போக கர்த்தருக்குள்ள நம்ம வேறு கொண்டு வளரணும். அதுதான் தேவனுடைய அழைப்பு. நிம்மதி நிற்க முடியாய் தேவன் அழைத்திருக்கிறார். நாம் தலைமுடிந்து போக தேவன் அழைக்கவில்லை. நிமிர்ந்து நிற்க முடியாது.
நான் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் எழுந்து நிமிர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிய போலும் என் வாழ்வில் இருக்க என்று சொன்ன விடமாக வாழ்நாள் எல்லாம் தேவனை ஸ்தோத்தரிப்பேன். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளாவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அதுதான் தேவனுடைய அழைப்பு, அதுதான் தேவனுடைய சித்தம். அந்த ஆழமான அனுபவத்துக்குள்ளாய் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறையா. வாழ்நாளெல்லாம் சோதனைக்க முடியாது. என் வாழ்நாள் முழுமையாய் என்னோடு இருக்கிறவன் நீர் அல்லவா? எங்கள் சந்ததியும் சந்ததியோடு இருக்கிறவன் நீர் அல்லவா கர்த்தாவே? 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவன் நீர் அல்லவா கர்த்தாவே? நாங்கள் வாழ்நாளெல்லாம் சோதனைக்க, எங்கள் சந்ததிக்கும் வாழ்நாளெல்லாம் சோதனைக்கும்படியாக கற்றுக் கொடுக்க உதவி செய். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில்